என் பேர் முனீஸ்வரி. நான் கோவில்பட்டியிலேருந்து வரேன். எனக்கு எஸ்பிஐ கிளர்க்கு கிடச்சிருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு நான் 2022 படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேங்கிங். அப்போ எனக்கு பெருசாக எதுவும் நாலேஜ் இல்லை, எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் 2024 தான் நான் கிங்ஸ் அகாடமி வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கிலீஷில் நான் ரொம்ப வீக்காக இருந்தனால அபிசார் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த இடம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நிறைய பேர் கேட்குறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃப்ரீயாக எப்படி பண்ணுவாங்க, சும்மா உள்ள ஃப்ரீன்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் காசு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரீயாக பண்ணுறாங்கங்கிறதுக்காக குவாலிட்டி இல்லாமல் இல்லை, தரம் நல்லா இருக்குது. அதே மாதிரியே வர ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணி நிறைய பேரை இவங்க பாஸ் பண்ணி ஒரு பிஓவோ இல்லை ஒரு கிளர்க்காவோ ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு பேங்கிங்கில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிசி அந்த மாதிரி எஸ்எஸ்சி இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. இவ்வளோ தூரம் பாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அபிஸ் சாருக்கும் பேச்சிங் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இடம் கிடைக்கலன்னா கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரியே இங்கிலீஷ் நான் இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னாலும் என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறதுக்கு, அதாவது ஒரு பப்ளிக் செக்டருக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுனா அபி சார், பேச்சிங் சார் 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.